நம்மள நிறைய பேர் சிலருடைய வறுமையை எப்படி பயன்படுத்துகிறோம் தெரியுமா? சில பொறுப்புகளை நியமிக்கிற தருணம் இருக்குது, சில பொறுப்புகள் இருக்குது. இப்போ உதாரணமாக பள்ளி, பாடசாலை, சமூக மட்டத்தில் ஊர் தலைவர்கள், விளையாட்டு தலைவர்கள், பழைய மாணவ தலைவர்கள், கடை சங்கம், பொருளாதார இப்படின்னு சொல்லி தலைவர்களை நியமிக்கிற பொழுது நீங்கள் நல்லா பாருங்கள், சாதாரண பெட்டி கடை போட்டவனையும் நகைக்கடை வச்சிருக்கிறவனுடைய மதிப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். முதலாவது ஹாஜியார். யாரை கூப்பிடுற? ஹாஜியார் யாரை கூப்பிடுவோம்? தங்கம் விற்கிறவரை கொண்டு முன்னுக்கு வச்சுட்டான் உட்காருங்க. அதே பெட்டி கடையில் ஹலாலாக இருந்து ஏமாத்தி இல்லாமல் நல்ல முறையில் அன்றாடம் தொழில் செஞ்சு வைக்கிற முதலாளியாக இருக்கிறவரோட செஞ்சுருப்போம். அது சாதாரண பெட்டி கடை ஒரு கிடுவை வச்சுட்டு குந்திட்டு இருக்கிறான், அவர் அவங்க நிற்பார். அவரை கருத்தை கூட கேட்கறது இல்லை. ஏன்? நம்மளோட உள்ளத்திலேயே ஒரு ஷைத்தானியத்தான ஒரு தன்மை இருக்குன்னு கேட்டால், நம்மளை விட தரம் குறைந்தவர்களை நாங்கள் மதிக்கக்கூடாது. நம்மளை விட தரம் குறைந்தவர்கள், பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களை அவனோட கருத்தை கேட்கறது இல்லை. இப்படித்தான் வறுமை கோட்டுக்கு கீழால் இருப்பவர்கள் இன்னும் வறுமைக்கு கீழாலே இருக்கிறார்கள். தவறான யுக்திகளை கையாளுவதற்கு நாங்கள் வரையறையும் அடித்தளமும் போட்டு கொடுக்கிறோம். நம்மளோட ஊர்களில் யோசிச்சு பாருங்கள், இந்த ஊரில் இருக்கா இல்லை எனக்கு தெரியலை. ஊருக்குண்டு சில தனவந்தர்கள் இருப்பார்கள். இந்த ஊரில் இருக்கிறார்களோ அல்லது இல்லையோ தெரியும், அல்லாஹ் போதுமானவன். சில தனவந்தர்கள் அவர்களாக முன் வந்து சில பொறுப்புகளை செய்வார்கள். அவங்களுக்கு நிர்வாகத்தோட சம்மந்தமே இருக்காது. ஊரில் இருப்பார்கள். ஒரு தேவை என்றால் அவங்கள்ட்ட தான் பள்ளி நிர்வாகம் போகும், அல்லது ஊரில் உள்ளவங்க போனால் அவரை தாராளமாக வாரி கொடுப்பார், அல்லது அவர் ஏதாவது ஒரு வேலையை செய்வார். இப்போ இந்த நேரத்தில் இந்த வறுமைக்கு கீழால் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அது பிடிக்காது, அல்லது ஏதோ அவங்களுக்கு உள் மனசு உறுத்துக்கிட்டே இருக்கும், குறுகுறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், தாங்க முடியாது, அல்லது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க இயலாது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். இவங்க என்ன செய்வான்னு கேட்டால், அதையும் அவர் அப்படி செஞ்சார். நம்ம ஊரில் நம்ம பார்க்குறோம், அட செஞ்சிட்டாருன்னு பாராட்டுறா. அப்போ உன்னால் முடியலை, உன்னால் அதை கொடுக்கறதுக்கல்ல அவனுக்கு வசதி தரலை, அப்போ அதை செய்கிற ஒருவருக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? நம்மள நிறைய பேர் அதை தடுக்கிற வண்ணம் இருக்கிறோமே தவிர அதை ஊக்குவிப்பவர்களாக இருக்கிறது இல்லை. கொடுக்கிறவனை கொடுக்க விடுறதும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அராய்த் அல்லது யுக்கல் திபி. நீங்கள் வாசிச்சு பாருங்கள், மறுமை நாளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொய்ப்பித்தவரை நீங்கள் பார்க்கவில்லையா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவங்க ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்லை, கொடுக்க விடுறதும் இல்லை, அனாதைகளை பார்க்கறதுமே இல்லை. இப்படி ஒரு சமுதாயம் தான் நம்மள இருக்கிறார்கள். அவங்க பள்ளிக்காக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, பள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்காது, சிரமதான வேலைண்டா வரமாட்டாங்க, அவசரத்துக்குண்டா வரமாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் யாராவது ஒன்று செய்துவிட்டால் அதை விமர்சிப்பவர்கள் முதலாவது யார் இருப்பாங்க? அவர்கள் இருப்பார்கள். ஏன் செய்தார்கள்? எதற்காக செய்தார்கள்? ஏன் செய்யணும்? அதை அப்படி செஞ்சுருக்கலாம் தானே, இப்படி செஞ்சுருக்கலாம் தானே. உறவுகளை இந்த விமர்சனம் எப்போது நம்மை விட்டு போகிறதோ அப்போது தான் நஃபக்கு தன்மை, அந்த நிஃபாக்குடைய தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை நம்ம விட்டு போகும். நம்மளை நிறைய பேர் இப்படி சொல்லி சொல்லியே நல்லறம் செய்கிற நல்ல மனிதர்களை கூட கொடுக்காத கயவர்களாக மாற்றி கொண்டு இருக்கிறோம். செய்கிறவர்களை குறை சொல்லி சொல்லி இவர்களுக்கு செய்வதை விட, இவங்களுக்கு கொடுத்து நான் சந்தோஷப்பட்டு ஏற்றி வாங்குவதை விட கொடுக்காமல் இருந்து அல்லாஹ்விடம் பாவியாக போது நல்லம் என்று நினைக்கிற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்றைய வளர்ந்து வருகிறோம். இப்படித்தான் பொருளாதாரத்தில் இருப்பவர்களை நாங்கள் அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறோம். அதே போல் பொருளாதாரம் இல்லாதவர்கள் கதைச்சி மட்டம் தட்டி கொண்டே போகிறோம். எந்த பதவியிலையும் இல்லை, எந்த பொறுப்பிலையும் இல்லை, எந்த முன்னுரிமையும் இல்லை. இப்படி ஒரு சமுதாயமாக இந்த ஊரில் இருந்து விடக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வேறு ஊர்களில் இருக்கிற இந்த பண்பாடுகள் இந்த ஊருக்கு வந்தால் நிச்சயமாக உங்கள் தாவா பிரச்சாரம் இல்லாமல் போய்விடும். உங்கள் தாவா பிரச்சாரம் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே பிளவுகளை உண்டாக்கும், உங்களுக்குள்ளே பிரச்சனையை கொண்டு வரும், உங்களுக்குள்ளே வாக்குவாதம் வரும், உங்களுக்குள்ளே முன்னேற்றம் இருக்காது. நீங்கள் வெளியிடங்களில் போயிட்டு பாருங்கள். உதாரணமாக நீங்கள் வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் போட்டி வந்துடும். அவனா நீ இவன்ட்ட இல்லை, செய்ய இயலாது, செய்கிறவனே விட மாட்டாங்க. இப்படி சில விமர்சனங்களை நம்ம பார்க்குறோம். இது வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதன் வெளிப்பாடு நிஃபாக் தன்மையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்போ வறுமை என்கிற இந்த ஒரு செய்தியை நம்ம வச்சுக்கொண்டு நமது வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுங்க என்று ஊக்குவிக்கிறாங்க. கொடுப்பதினூடாக செய்கிறதினூடாக ஒரு பாவத்திலிருந்து மீள்வார் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் நமது வாழ்க்கையில் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையோ? பொருளாதாரம் இருப்பவர்கள் செய்ய வருகிற அதிகமானவர்கள் பொருளாதாரம் இருந்தும் வறிய கோட்டுக்குள் இருப்பவர்கள் கொடுப்பது கிடையாது. அவர்களை கொஞ்சம் தூக்கி விடுகிற செயல்பாடுகளும் அவர்கள் மத்தியில் இருக்காது.
அவர்கள் செய்கிற செயல்பாடுகளை அவன் ஒரு குடிகாரன் அல்லது அவன் ஒரு திருடன், அவன் உருப்பட மாட்டான், அவன் சொல்வதை கேட்க மாட்டான், அவன் சொல்வதற்கு எதற்கும் அங்கீகாரம் தரமாட்டான் என்று அவர்களை ஒதுக்குகிறவர்களாக நாங்கள் இருந்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நபித்தோரின் வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? யார் எப்படி இருந்தாலும் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயலும் சீராக இருந்தால், நான் கொடுக்கிற நான் என் எண்ணமும் என் செயலும் நோக்கமும் சரியாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் திருந்தி என்னை போல நாளை மறுமையில் மாறுவான் என்கிற செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது.